828 மீட்டர் ஹைட்டு, 123 ஃப்ளோர், மேகத்தையே தொட்டு பார்க்கக்கூடிய உயரத்துல இருக்கிற புர்ஜ் கலிஃபாவ பார்க்கும்போது, நமக்கு வர்ற முதல் கேள்வி என்ன? இவ்வளோ உயரத்துல எப்படி அது சாயாம நிக்கி? ஒருவேளை பலமான காத்து அடிச்சா, இது என்ன ஆகும்? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த ஒரு பில்டிங்குமே உயரமா போணும் அப்படின்னா, அதோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ புர்ஜ் கலிஃபா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவன பூமி. அதுல வந்து மணல் வந்து ரொம்ப லூஸா தான் இருக்கும். ஓகே. அங்க வந்து டைட்னஸ் இருக்காது. இத சமாளிக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 160 அடி ஆழத்துக்கு ஸ்டீல் பைப்ஸ் இறக்கியிருக்காங்க. ஒரு 192 பைப்ஸ் வந்து 120 அடி ஆழத்துக்கு இறக்கியிருக்காங்க. இதனால வர ஃப்ரிக்ஷன்ல, டைட்னஸ்ல தான் அந்த பில்டிங் வந்து கிரிப்பா புடிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, இதோட ஷேப். இப்போ புர்ஜ் கலிஃபாவ நீங்க வந்து டாப் வியூல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் ஷேப்ல தெரியும். ஒய் ஷேப்ல எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்கொயரா கட்டாம ஏன் ஒய் ஷேப்ல கட்டியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதுதான் இன்ஜினியரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. இந்த டிசைனுக்கு வந்து பட்ரஸ்டு கோர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த டிசைன் தான் இந்த ஃபுல் பில்டிங்க்குமே ஒரு ஸ்டேபிலிட்டி குடுக்குது. ஒரு நிலைத்தன்மை குடுக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இது மேல போக போக சின்னதாகிட்டே போகுது. இது எதுக்காக? என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, காத்து வந்து இதுல மோதும்போது, அதனால வரக்கூடிய சுழல வந்து வார்டெக்ஸ வந்து இது உடைச்சு விட்டுரும். இந்த பில்டிங்கோட அந்த டிசைனே அப்படிதான் வச்சிருக்காங்க. அது உடைச்சு விட்டுரும். இதனால பில்டிங் வந்து ஷேக் ஆகுறது தவிர்க்கப்படுது. இன்னொரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் அதுல என்னன்னா, கான்கிரீட்ட வந்து எப்படி மேல கொண்டு போனாங்க? கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர்ஸ்க்கு மேல லிஃப்ட் பண்ணி கொண்டு போணும். இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு மோஸ்ட் இன்ஜினியர்ஸ் வேர்ல்ட்ஸ்ல ஹை பிரஷர் பம்ப் யூஸ் பண்ணி நைட் டைம்ல தான் மேல கொண்டு போய் வேலை பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்டோட ஸ்டேட் வந்து மாறக்கூடாது. இப்போ டெம்பரேச்சர் மேல அதிகமா இருக்கும் நார்மலாவே. மேல கொண்டு போய் அங்க யூஸ் பண்றதுக்குள்ள அது இறுகிரும். அதாவது கான்கிரீட் கலவை பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ வந்து சாலிடாவும் இருக்காது, லிக்விடாவும் இருக்காது. செமி சாலிடா இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இவங்க பிளான் பண்ணி நைட் டைம்ல மேல கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டருக்கு கொண்டு போறாங்கன்னா, அப்ப எவ்வளோ ஹை பிரஷர் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாரி சேலஞ்சிங்கான விஷயம் வந்து இதுல இருக்கு. அத ஓவர் கம் பண்ணி தான் கான்கிரீட்ட மேல கொண்டு போய் அந்த வேலைய முடிச்சிருக்காங்க. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே பில்டிங் வந்து சாயலாம். இன்ஜினியரிங்கோட பெர்ஃபெக்ஷன்னால இன்னைக்கு புர்ஜ் கலிஃபாவே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா, இன்ஃபோ எம்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீப் எக்ஸ்ப்ளோரிங், கீப் லேர்னிங்.